நமக்கு ஒருத்தர் துரோகம் செய்யறாரு, நமக்கு ஒருத்தர் சதி செய்யறாரு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கார். யாருக்கு தெரியுமோ தெரியாது, அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு யாராவது துரோகம் செய்தால், அநீதி இழைத்தால், சதி செய்தால் நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு போயிட்டானே யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, யாருக்குமே இது தெரியாம போயிடுச்சு என்பதாக நீங்க என்ன ஆதீங்க, எனக்கு தெரியுங்கிறாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு யாரு அநியாயம் செய்யறா, யாரு துரோகம் செய்யறா, யாரு சதி செய்யறாங்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரியான நேரத்தில் அநியாயம் செய்தவனை, துரோகம் செய்தவனை, சதி செய்தவனை என்ன செஞ்சிருவேன், நான் பிடித்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் ஒரு அழகான படிப்பினையை இதே சூறாவில் இந்த யூசுப் நபியினுடைய வரலாறின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த பொறாமை, இந்த சதி செய்தல், இந்த அநியாயம் செய்யறது, துரோகம் செய்யறதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து உருவாகுது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் தலைமையான காரணமே இந்த பொறாமை தான். அதுலதான் நிக்குது, அங்கதான் ஆரம்பமாகுது. ஒருத்தனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஸ்தஈனு அலா கலாயில் ஹவாயிஜ பி கித்மானிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தேவைகள் ஒன்று உங்களுக்கு நிறைவேறுகின்ற வரையிலும் அதை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவை ஒண்ணு, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது நிறைவேற போகுது, அல்லது நிறைவேறல, அல்லது நிறைவேறுவதற்கு கொஞ்சம் நாள் இருக்குது, நிறைவேறக்கூடிய நம்பிக்கை நமக்கு இருக்குது, அந்த நாடும் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த தேவைகள் நிறைவேறுகின்ற வரையிலும் அதை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். கீழே இருக்க தாய்மார்கள் நல்லா விளங்கிக்கணும். நம்ம குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னு சொன்னா அதை என்ன செஞ்சிடக்கூடாது, அதை மாநாடு போட்டு பேசுறதே முதல்ல பெண்கள் தான். என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நாங்க இந்த மாதிரி ஒரு வீடு வாங்க போறோம், தெரியுமா, உனக்கு தெரியுமா, நாங்க ஒரு வீடு பேசிக்கிருக்கோம், 1 கோடி ரூபாய் எங்க வீட்டுக்காரர் வீடு வாங்க போறாருன்னு எல்லாம் அங்கேயே மண்ணு உண்டு போகுது. சொன்ன உடனேயே 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போறியா நீனு அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் நினைச்சா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அது ஒரு மனிதனை இந்த கண் பார்வை இருக்குது இல்லையா, இந்த கண் பார்வை, இந்த பொறாமை எந்த நிலைக்கு வேணாலும் கொண்டு போய் விட்டு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ரகசியம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு சூழலில் இருந்தால் அந்த ரகசியம் உங்களுக்கு, அந்த ஹாஜத், அந்த ஹவாயிஜ் உங்களுக்கு நிறைவேறுகின்ற வரையிலும் அதை நீங்கள் மறைத்தே வைத்துக் கொள்ளுங்கள், யார்கிட்டையுமே சொல்லாதீங்க, அதை மறைவா வச்சுக்கோங்க. இன்னக்குள்ளதி நிஅமத்தின், ஏனால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அருளும், ஒவ்வொரு அருளாளரும் பொறாமைக்கு ஆளாக்கப்படுகிறார், பொறாமைக்கு ஆளாகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னக்குள்ளதி நிஅமத்தின் மஹ்சூதின், ஒவ்வொரு அருளாளரும் பொறாமைக்கு